ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான இறால் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு இறால் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், தனிமிளகாத்தூள், பெப்பர் பவுடர், சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு கேரட்டு, குடமிளகாய், முட்டைக்கோஸ் இந்த 3 வெஜிடபிள்ஸையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்குறோம். இறால் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அரிசியை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஊற வச்சுருக்குறோம். இறால் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பெப்பர் பவுடர், தனிமிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்குறோம். இறால் ஃப்ரைட் ரைஸ்க்கு இறாலை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ரைஸை 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் வாட்டர் ஊற்றி ஒரு பாதி அளவு சால்ட்டு சேர்த்து வேக வச்சிடலாம். இறால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் அப்படி கொஞ்சமாக சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். அந்த முட்டையில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தூள் பண்ணி வச்சுருக்குறோம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே அதை ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸுக்கு தேவையான பெப்பர் பவுடர், தனிமிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி வெந்தால் போதும். காய்கறி எல்லாம் கொஞ்சம் வெந்தாலே போதும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. காய்கறிலாம் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். அதில் அந்த முட்டைக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டாச்சு. இப்போது அந்த ஓரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியனும் வெங்காயமும் முட்டையும், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சு. நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சாஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எறா. இப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான எறா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ள சில்ட்ரன்ஸ் பசங்க எல்லாருமே ஃப்ரைட் ரைஸ் தான் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க. அம்மா அப்பாவும் சட்டுன்னு கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறாங்க. அது அவ்வளோ நல்லது கிடையாது. வீட்டிலே நம்ம பார்த்து தேவையான மசாலா சேர்த்து மட்டும்தான் செய்கிறோம். அது குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த பயமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி எறா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.